ஹாய் மக்களே, வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இறுதி நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் மண்டேல 2 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பரப்புரை. ஸோ புதவையாக கண்டிப்பாக லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்னு லீவ் எலெக்ஷனுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் எல்லாமே இப்போ கணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதாவது என்னன்னா, கணிக்க முடியாத சுச்சுவேஷன். யாரா சிஎம் ஆகா, யார் சிஎம் ஆவாங்க, வருங்கால சிஎம் யாரு, 2026 சிஎம் யாரு, அந்த அளவுக்கு கணிப்பு எல்லாமே தோராயமாக தான் இருக்கு. அந்த தோராயத்தில் கூட விசில் சின்னம் விஜய் சின்னத்துக்கு மட்டும்தான் நம்பர் 1 இருக்காங்க. இப்போ எல்லாம் யார் எடுத்தாலும் டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம். ஸோ ஒன்லி டிவிகே. ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், அதுதான் நினைக்கிறாங்க. மேபி இந்த கூட்டணி விஜய் அண்டு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இவங்க 3 பேர் வச்சிருந்தாங்கன்னா சத்தியமாக வந்து டிஎம்கே வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஒன்ஸ் ஆஃப் டைமில் நான் வந்து எப்போ ஓட்டு போடலாம் டிஎம்கே தான் போடுவேன். இப்போ நானே மாற்றி டிவிக்கு தான் ஓட்டு போடணும்னு நிற்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. விஜய் சின்னத்துக்கு, விஷல் சின்னத்துக்கு, டிவிக்கு ஓட்டு போடுங்க மக்களே. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சமயத்தில் கரண்ட் சுச்சுவேஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் சுச்சுவேஷனில் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு. மும்முனை போட்டி தான். விஜய் சொல்வார் டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு, பட் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்குது. மும்முனை போட்டி தான், மக்கள் சிந்திச்சு தான் செயல்படுவாங்க. பட் அவரோட தாட் பிரகாரம் டிவிக்கே டிஎம்கே எல்லாமே வந்துட்டு டிஎம்கே தான் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. ஒரு காரணம் என்னன்னா, 3 கட்சி ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், ஸோ டிஎம்கே எனக்கு வேண்டாம் 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 ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு ஊழல். ஸோ மக்களே, ஏன் மக்கள் டிஎம்கே வேண்டாம், ஒய் மக்கள் வந்து டிஎம்கே வேண்டாம், மக்களுக்கு டிஎம்கே வேண்டாம், அது ஓட்டு போடக்கூடாது, ஏன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா, பெருச்சாலை ஊழல். டிஎம்கே கூட்டம் வந்து பெரிய ஊழல். அப்போலேருந்தே சரி, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே சரி, அண்ணா காலத்துலேருந்தே சரி, அண்ணா ஒருவேளை இருக்கும்போதோ, இல்லை காமராஜ் இருக்கும்போதோ, கக்கன் அவங்களாம் அவங்க சிஎம்லாம் இருக்கும்போதோ இந்த மாதிரி ஊழல் நடக்கலை. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் செத்த பிறகு, ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வயசான காலத்துல தான் சிஎம் ஆனாங்க. ரொம்பவே வயசான காலத்துல 50 வயசு தாண்டி தான் எல்லாமே சிஎம் ஆயிருக்காங்க. விஜயும் 50 வயசு தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால யங் சிஎம் யாருமே இல்லை. யங் சிஎம் யாருமே இல்லை. ஏன்னா வேலை இருந்தது கரெக்டாக, அவங்க வழி அவங்கவுங்க பார்க்குறாங்க. இப்போ கரண்ட்ல வந்துட்டு யாருமே எங்க இல்லை. இப்போ ஸ்டாலின் கரண்ட் சிஎம் ஆகட்டும், எடப்பாடி தற்சமயமாக இருந்த டம்மி பீஸாக இருந்தார் எடப்பாடி, அவரும் வந்து எல்லாமே ஒரு யங்கான சிஎம் வரணும்னா அது கொஞ்சம் காலம் கனிந்தால் தான் முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஆட்சி தர மாட்டாங்க. ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு. மன்னர் ஆட்சினா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ராஜா இருக்கிற அவன் பையன் தான் கண்டிப்பாக வந்துட்டு மன்னராக வருவான். ஏன்னா அது அப்படிதான் முடிவு. அது வந்து உடல் உழைப்பால வில் வித்தைகள், வால் வித்தைகள் இது எல்லாமே காட்டி சண்டை போட்டு யார் வின் பண்ணுறானோ, ஒரு கண்ட்ரி யார் அடிச்சு கொண்டு அவன் தான் ராஜா ஆக முடியும். ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அது முடிஞ்சு போன காலம். இப்போ இருக்கிற காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் ஒரு மன்னன், ஒரு அரசன், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், ஒரு அதிபர், எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனில் டிஎம்கே வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊழல் அரசு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுவுமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கொலை, கொள்ளை, தற்கொலைப்பு எக்ஸட்ரா 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 போயிட்டே தான் இருக்குது. ஒரு கொலை நடக்குது, அந்த இடம் ஏன் நடந்துச்சு, யாரும் போய் டிஎம்கே ஆளும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தற்கொலைப்பு நடக்குது, அந்த இடத்துக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அடிதடி நடக்குது, அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து டிஎம்கே சம்மந்தப்பட்டது தான். கனிம வளங்கள், இந்த வளம், அந்த வளம், மண், பாறை, எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே ஊழல் தான். ஒரு ஒயின் ஷாப் எடுத்துக்கோ, ஒரு குடிச்சு ஒரு உயிரை விடுற பானம் அது. அதையும் குடிக்கிறானுங்க, செத்து போகிறானுங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அவங்க டிஎம்கே பேரில் நிறைய ஒயின் ஷாப் இருக்குது, பாருங்க நடத்துகிறானுங்க. ஸோ ஆலையே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த 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 குடியால் வருமானம் வருது இல்லை சொல்ல, பட் பட் குடிமக்கள்லாம் சாகுறானுங்கல்ல, பல குடும்பங்கள் சாகுது இல்லை, பல குடும்பங்கள் தற்கொலைக்கு ஆளாகிறாங்கள, பல போதைகள் வஸ்தால மட்டும்தான் கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. அந்த செயின் பறிப்பு எல்லாமே நடக்குது. இதை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு டிஎம்கேல சொல்லவே இல்லை. ஆனால் அவனா நான் 8,000 தரேன், 8,000 நான் மைத்துக்கு 8,000 வச்சு எந்த ஃப்ரிட்ஜு வந்து எதை வாங்க முடியும், உங்களால் வாஷிங் மிஷின் வாங்க முடியுமா, இல்லை டிவி வாங்க முடியும்? 8,000 என்ன மயிர் வாங்க முடியும்? ஒரு மயிர் வாங்க முடியும். ஸோ பேரு தான் 8,000. இன்னும் வருஷம் ஃபுல்லாக தருவாங்கன்னா 8,000. சும்மா ஆட்சிக்கு வந்தால் தான் தருவாங்க. 2,500. அது எல்லாரும் கொடுக்குறது தான். 2,000 2,500 கொடுக்குறது தான். 5,000 போட்ட யார் அப்பா மட்டும் காசு போட்டார்? எல்லாமே கவர்மெண்ட் பணம் தான். ஸோ 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஏறிட்டே தான் போகுது தமிழ்நாட்டுக்கு கடன். ஸோ அதனால் வந்துட்டு எங்கேயா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா டிஎம்கே போய் முன்னாடி நிற்கணும். டிஎம்கே போய் முன்னாடி எதுவுமே கிடையாது.
எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் தான். கலைஞர் ஆட்சியில் கலைஞர் இருக்கும்போது என்ன இருந்ததோ அதே தான் டிஎம்கேல. சென்னை சுற்றி ஒரே பிரிட்ஜு கட்டுவாங்க, அதில் பல கோடி ஊழல் அடிப்பாங்க. ஒயின் ஷாப் நடத்துவாங்க, அதில் 1000 கோடி 2000 கோடி ஊழல் நடத்துவாங்க. ஸோ அது போக ரோடு போடுவாங்க, ஓட்ட உடச்சலான ரோடு. சென்னை ஆகட்டும், இல்லை வெளியில் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், அங்கே ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாக, சென்னை தலைநகர பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாக கட்டாமல் கிடந்தது. அதுக்கு இப்போ 800 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 800 கோடி ரூபாயில் 500 கோடி தான் செலவு பண்ணுவாங்க, மீதி 300 கோடி ஆட்டை போட்டுருவாங்க. அது வேற விஷயம். ஸோ அதை சுற்றி இருக்கிற வீடுங்கள்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த குப்பை தொட்டி வீடுங்கள்லாம் தூக்கி ஒரு ஃப்ளாட்டில் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஃப்ளாட்டில் இருப்பாங்க, இல்லை வாடகை கொடுத்து எப்பவும் போல் பிளாட்ஃபார்மில் குப்பை போட்ட வந்துடுவாங்க, குப்பை பொறுப்பு வந்துடுவாங்க. அது அப்பாற்பட்ட, அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இவங்க எல்லாருக்கும் ஒரு வீடு தராங்களே, அதுக்கு வீடு கட்டினாலே அதில் ஒரு ஊழல். ஸோ எதில் ஒன்றாலும் ஊழல் தான். கரண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை பட்டா குடும்பத்தில் இருந்தாலும் எதில் ஊழல் இல்லாமல் இருக்குது? ஒரு ஆஃபீஸ் போனால் லஞ்சம் கொடுத்தா வேலை நடக்குது. இது எதுக்கு எடுத்தாலுமே ஊழல் தான். உங்களுக்கு தெரியாத கிடையாது. தண்ணியில் ஊழல், சாராயத்தில் ஊழல், கரண்ட்டில் ஊழல், அரிசியில் ஊழல், மண் ஊழல், கல் ஊழல், கனிம வளங்கள் ஊழல், எல்லாமே ஊழல் தான். எதில் ஊழல் இல்லை? இந்த டோல்கேட்டில் மட்டும் தான் ஊழல் இல்லை. ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. இல்லைன்னா அந்த டோல்கேட்டையுமே இவங்க ஊழல் பண்ண எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு அடிதடி, ஒரு கேஸு, அங்கே போனாலுமே, போலீஸ் ஸ்டேஷன் போனாலுமே அங்கே ஒரு ஊழல் தான். சப்போர்ட் பண்ணணும்னா அவர் பணம் கொடுத்தா தான் சப்போர்ட் பண்ணணும் போலீஸ்காரங்க. ஏன்னா அது வந்து கட்டிங் வந்து சிஎம்முக்கும் போகும், பெரிய லெவலில் போகும். ஸோ அதனால வசூல் போகும். ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ் எடுத்துக்கோ, அதில் ஒரு வசூல். கொஞ்சம் 100 200 இந்த ஃபைன் நீங்கள் 1000 10,000 15,000 எக்ஸட்ரா எக்ஸட்ரா போட்டே இருக்காங்க. அவன் உயிருக்கு பயந்து அவன் ஹெல்மெட் போட்டு போகிறான், இல்லை போக வேண்டி போகிறான். கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன? ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். அப்போ என்ன? அப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதா, இல்லை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான். மக்கள் ஹெல்மெட் போட்டு போ, அவன் உயிரை அவன் காப்பாற்றி கண்டிப்பாக அவன் வேணும் போட போகிறான், எல்லாம் போட போகிறது. ஸோ அதுக்கு ஒரு ஃபைன். ஹெல்மெட்டோட ரேட் 1000 ரூபான்னா ஃபைன் 10,000 ரூபாய். இது வந்து இட்ஸ் டூ மச். அதில் ஒரு ஊழல். ஸோ கலைஞர் இருக்கும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக ஒரு போட்டே ஆகணுன்றப்போ அவ்வளோ ஹெல்மெட் சேல்ஸ் ஆச்சு. ஏன்னா ஹெல்மெட் நிறைய பேர் போடாமையே தெரிவாங்க, சென்னையில் சரி, அவுட்டில் வில்லேஜில் சரி. இன்றைக்கும் வில்லேஜில் எவனும் ஹெல்மெட் போகிறதில்ல. வேணுன்ற மட்டும் தான் உயிருக்கு பயணம் தான். சரி, உயிர் சேஃபாக இருக்கணும், மண்டை உடையக்கூடாது, கொண்டை உடையக்கூடாதுன்னு ஹெல்மெட் போடுவோம். ஸோ அதில் ஒரு ஊழல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊழல் இல்லாத ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. அதனால தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. நான் 8,000 ரூபாய் தரேன், மாதம் வந்துட்டு 2,500 ரூபா தரேன், அப்புறம் 100 நாள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த அந்த கவர்மெண்ட்டை பழைய ஓய்வூதிய திட்டங்கள் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எதை தொட்டாலுமே ஊழல் தான். ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் ஈஸியாக நீங்கள் பேச முடியாது, அவ்வளோ திமுறை பேசுவான். அந்த பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தான் அமைச்சர், அவனை சொன்னால் நீங்கள் ஓசி பஸ்ஸில் போகிறீங்கல்ல அப்படின்னா. ஸோ அதனால் உடனே சீட்டு கீச்சு அனுப்பிச்சாரு. ஏன்னா ஸ்டாலின் அந்தாலும் பேசுறது ஒரு குத்தமாக. அது மாதிரி எவ்வளோ எம்எல்ஏக்கள் நீங்கள் சீட்டு கீச்சு அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழல் முதல்ல அப்படின்றத தெரிஞ்சு தான் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ராகுல் காந்தியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, டிவியை தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனே காங்கிரஸ் வந்து மறுபடியும் டிஎம்கே உடனே வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஊழலை பிடிக்காதனால தான் இன்னமும் வந்து லைவ் வந்து பிரச்சாரம் பண்ணல. எப்பவுமே எலெக்ஷன் வரும்போது டிஎம்கே சப்போர்ட்டாக காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணுவார். பட் அவர் வரல. ஏன்? நீங்கள் அவர் பண்ணுற ஊழல். டிஎம்கே பொட்டி திறந்தாலே ஊழல் 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 தான். ஸோ அவன் வந்துட்டு டிஎம்கே ஒரு டயத்தில் இருந்தது, நல்லா இருந்துச்சு, யாருமே சொல்ல. ஒரு காலத்து நல்லா பண்ணாங்கப்பா டிஎம்கே அப்படி இது வரைக்கும் யாருமே சொல்ல. கலைஞர் ஆட்சியில் கலைஞர் அவ்வளோ வருஷம் ஆண்டார், இப்போ ஸ்டாலின் 5 வருஷம் ஆண்டார். பக்காவான அரசியல். டிஎம்கே பக்காவா ஊழலே கிடையாது, டிஎம்கே ஊழலே கிடையாது சொல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் எப்படி விருப்பப்படுவாங்க? திருட்டு திமுக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. தீய சக்தி விஜய் சொன்னாவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. அது ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்ல சக்தியாக இருந்தால் ஏன் மக்கள் வந்துட்டு உங்களை ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க? 10ல் 8 பேர் தான் வந்து விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் தான் வந்து டிஎம்கே ஓட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ யாரை கேட்டாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேர் இல்லை டிவிக்கே தான் ஓட்டு போடணும். ஸோ அந்த 5 பேர் வந்து அந்த ஊழல்வாதியை சப்போர்ட் பண்ணுறான். ஏன் சப்போர்ட் பண்ணுறான்னா அவன் கொள்ளடிக்கணும். அவங்க ஒரு எம்எல்ஏ வந்தாலும் அவங்களோட ஓட்டிங்கன்னு தலைவர் நம்பர் இவன் அவன். ஸோ கவுன்சிலர் இவன் சேர்ந்து கொள்ளடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிஎம்கேல வந்து கேட்க மாட்டாரு. ஸ்டாலின் வந்துட்டு ஏன் கொள்ளடிச்ச அப்படின்னு கூப்பிட்டு வச்சு யாரையும் கேட்க மாட்டார். ஏன்னா இவரே தான் கொள்ளடிச்சுவோம், கோடி கோடியே கலெக்ஷன் வந்துக்கிறேன். ஸோ அது போக குடும்ப அரசியல். ஸோ வெறுப்பத்தீங்க பாஸ். குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபேமிலி அரசியல் போயிட்டு இருக்கு. கலைஞர் இருந்தார், உடனே ஸ்டாலின் வந்தார், இப்போ உதயநிதி நீங்கள் வந்துட்டு துணை சிஎம்ஐ கொடுத்த எல்லாருமே காண்டாவமாக ஆகாது. குடும்ப அரசியல் பண்ணியிருந்தால் யார் தான் பிடிக்கும் உங்களுக்கு? ஸோ ஒஸ்ட்டு அது. அதனால் வந்துட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் டைம். நான் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன்னா எல்லாருமே பார்ப்பாங்க.
ஸோ தெருவா போய் சொல்லி எல்லாருக்கிட்ட ஒரு காலத்தில் பிரச்சாரம் வச்சு மீட்டிங் வச்சு அங்கங்கே பகல் மீட்டிங், நைட்டு மீட்டிங், இரவு மீட்டிங், அந்த காலத்தில் மீட்டிங் வச்சு கண்டிப்பாக நைட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா எல்லாம் விவசாய வேலைக்கு போயிட்டு வந்து அப்போ தான் உட்காருவாங்க. அதனால அந்த ஈவினிங் தான் மீட்டிங் கிளாஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டி அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் டைம் அவங்கவுங்க கையில் உலகமே இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாமே நெட் இருக்குது. ஜியோன்ற ஒரு நிறுவனம் 1.5 ஜிபி பர் டே தராங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால இந்த ஜியோ வந்த பிறகு தான் ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல், அப்புறம் ஏர்செல் எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருந்த கம்பெனி எல்லாருமே 1.5 ஜிபி 2 ஜிபி அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஏர்டெல், ஏர்செல்லாம் கம்பெனி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான். அப்போ எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 1 ஜிபி வேணா நெட்டு வேணா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதுவும் 2G தான். 2G ஸ்பெக்ட்ரம். அது அவ்வளோ பெரிய ஊழல். ராஜா இன்னும் அமைச்சராக இருக்காங்க, கனிமொழி அது அமைச்சராக இருக்குது. எல்லாமே ஃப்ராடு மக்கள் தான். என்ன சொல்கிறதுனே தெரியல, வாயில் அசிங்கமாக வருது. அவ்வளோ பெரிய ஊழல் தான் பண்ணிச்சிடும். ஒருத்தன் கூட டிஎம்கள் எதுவும் ஊழல் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஃப்ராடு பசங்க. ஸோ ஜியோன்ற ஒரு ஒரு கம்பெனி உள்ளே வரவே தான் மற்ற கம்பெனியோட மூஞ்சில கிழிஞ்சுது. ஸோ இந்த நெட் வந்து இவ்வளோ கொடுக்க முடியும் பர் டே அப்படின்னு அவங்களும் கம்மியான 1 இயர் ஃப்ரீ கொடுத்தாங்க. யாரால கொடுக்க முடியும்? அம்பானி செஞ்சதுலேயே நம்ம இந்தியாவுக்கு வந்து நல்லதுன்னா அம்பானி செஞ்சதுலேயே நெட்ஒர்க்கு ஃப்ரீ. ஸோ கொடுத்தாங்க, 1 இயர் என்ஜாய் பண்ணாங்க மக்கள் அன்லிமிட்டடாக. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மொபைல் கொடுத்தாங்க 500 ரூபாய்க்கு, அதுவும் ஒரு லைன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அவன் பணக்காரன் ஏதோ பண்ணுறான் கொடுக்குறான், ஓகே. நீங்கள் வந்து கொள்ளடிச்சு தான் பணக்காரன் ஆவீங்க, அவன் மக்களை சேவை பண்ணி பணக்காரன். அது மாதிரி விஜய் வந்த பிறகு தான், ஜியோ மாதிரி விஜய் வந்த பிறகு தான் இவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்க, மக்கள் எவ்வளோ வெறுப்பில் இருந்தாங்க அப்படின்றது 23 எலெக்ஷனில் போட்டு எவ்வளோ வெறுப்பில் உங்கள் மேலே திணிச்சிருக்காங்க. நீங்கள் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி விஜய் சிஎம்னு அறிவிக்கும் போது டிஎம்கே இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவோம். இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டாலினும் செத்து போடுவார், ஏடிஎம்கே பக்கம் இருக்கிற எடப்பாடி செத்து போயிடுவார். ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ நம்மளால் வர முடியும் சொல்லிட்டு ஊழல் பண்ணி உங்களுக்கு மனசாட்சி கொடுத்தாதா? வாயை திறந்தாலே ஊழல் தான் உங்கள் ஆட்சி சொல்ல முடியும். டிஎம்கேனா ஒரு ரோல் மாடல், ஊழல் ரோல் மாடல் அப்படிதான் இருக்குது. ஸோ நீங்கள் ஊழல் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. மக்கள் வெறுத்திருக்காங்க. 100ல் 90% வந்து விஜய் தான் சப்போர்ட், 10% வந்து டிஎம்கே சப்போர்ட். அதுவும் எல்லாமே ஊழல் கொள்ளடிகளான இருக்கிற நாய்ங்க தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது டிஎம்கேக்கு. ஸோ மீது எல்லாமே தீய சக்தி வேண்டாம், தூய சக்தி வேணும்னு சொல்லுவாங்க. விஜய் தான் வேணும் அப்படின்ற ஒரு மாற்றம். ஏன் இப்போ நீங்கள் வந்து விஜய் அவ்வளோ எதிர்த்து இருக்கீங்க? உங்களுக்குன்னா அவ்வளோ கடுப்பு. ஸ்டாலின் வயசாச்சு உட்காரு, ஒரு வாரமாக உட்காந்து வேடிக்கை பாரு. விஜய் வரட்டும், வயசு தான் 50 52, ஆனால் சின்ன பையன் மாதிரி இருக்கான்ல, செய்யட்டும். இறங்கி தமிழ் மக்களுக்காக செய்யட்டும். நாடு முன்னேறட்டும். தமிழ்நாடு வந்து அமெரிக்கா லெவலுக்கு வளரட்டும். எங்கேயுமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, ஸ்கூல் ஃப்ரீ, காலேஜ் ஃப்ரீ. நான் கேள்விப்பட்ட அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஒர்க் இது தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லைல்ல. ஸ்கூல் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஏழை மக்கள் மட்டும் தான் படிக்கிறான், பணக்காரன் ஃபுல்லாக தனியாரில் இருக்கான். ஸோ அமெரிக்கா அப்படி இல்லை, ஏழை பணக்கார மக்கள் எல்லாமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, எல்லாமே ஃப்ரீ. இங்கே அப்படி இல்லையா? ஸ்கூல் ஃப்ரீ தான், பட் பேருக்கு தான், குவாலிட்டியான கல்வி இல்லையே. ஸோ அதில் ஒரு ஊழல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏன் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே காவேரி ஹாஸ்பிட்டல் மண்டையை போட்டார். ஜெயலலிதா உடம்பு சரியில்லை உடனே அப்போலோ, அங்கேயும் மண்டையை போட்டாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரி, ஸ்டாலின் உடம்பு சரியில்லை உடனே காவேரி ஹாஸ்பிட்டல், எடப்பாடி உடம்பு சரியில்லை உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏன் போக மாட்டீங்க? ஜிஹெச்சுக்கு ஏன்? ஜிஹெச், ராயப்பேட்டை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது, கலைஞர் ஹாஸ்பிட்டல் கிண்டிலுக்கு போக வேண்டியது. போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு போனால் செத்து போயிடுவாங்க. அப்போலோ காவேரி போன மட்டும் சாக மாட்டாங்களா? அங்கே போனால் தான் சாகுறாங்க. ஸோ அதனால் மக்களே, இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறத மறுபடியும் போராடுறாங்க, விஜயை வரவிட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வீடியோவில் பார்த்தேன், விசில் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஆள் வந்து தண்ணி ஊற்றி அழிச்சிட்டு போகிறான். ஸோ அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே தண்ணி ஊற்றி அழிச்சிடலாம், எல்லாரும் வீட்லையும் அழிக்க முடியாது, உதவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லவனாக இருந்திருந்தா, டிஎம்கே நல்ல கட்சியாக இருந்திருந்தா டிவிகேக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்க மாட்டீங்க. ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ, உண்மையாகவே மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி தெளிவாக உட்காந்து ஒன்லி கேம்பெயின் மட்டும் பண்ணியிருப்பீங்க. கரூர் மாதிரி பெரிய ஊழல் பண்ணி மக்களை கொண்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த திருட்டு திமுக வேண்டாம். மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஒரு தீய சக்தி தூக்கி போட்டு ஒரு தூய சக்தி வர வைக்கணும்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம நல்லா இருக்கணும்னா விஜய் நல்லா இருப்பார், விஜய் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. வருங்கால சிஎம்மா விஜய் ஆக்குங்க. நிரந்தர முதல்வர் விஜய் இருக்கட்டும். ஓட் ஃபார் டிவிகே விசில் சின்னம்.